பூங்காட் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் விஎஸ் நடராஜன், மூத்த முதியோர் மருத்துவர் பேசுகிறேன். இந்த எபிசோடில் முதியோர்கள் மட்டுமல்ல, எல்லாரும் சந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான பிரச்சனை, அது குளிர்கால பிரச்சனைகள். இப்போ வின்டர் ஆரம்பிச்சிடுச்சு, நிறைய மழையும் பெஞ்சிட்ருக்கு, குளிரும் வந்துட்டுருக்குது. இது நிறைய பேர்த்துக்கு இது பாதிப்பு ஏற்படுக்கும். இதில் முக்கிய முதியோர்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். பொதுவாக மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, வெயில் காலம் போது ஐயோ வெயில் தாங்கவே முடியல, இது வின்டர் வந்தால் பரவாயில்லையே, மழை காலம் வந்தால் பரவாயில்ல சொல்லுவாங்க. இதே மழை காலம் வின்டர் காலம் வந்துட்டால் ஐயோ குளிர் தாங்கவே முடியல, வெயில் இருந்தால் பரவாயில்ல சொல்லுவாங்க. எல்லாமே அக்கறை இங்கே பச்சை தான். முதியோர் எடுத்துட்டோம்னா அவங்க ரெண்டு பருவமும் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கக்கூடிய பருவம் தான். வெயில் காலம் எடுத்துட்டாலும் ப்ராப்ளம் உண்டு, குளிர்காலத்தை எடுத்தாலும் ப்ராப்ளம் உண்டு. ஸோ குளிர்காலத்தில் முதியோர் என்ன பிரச்சனை சந்திக்கலாம் பார்த்தோம்னா, முதல்ல ஸ்கின்னு காமனாக பார்க்கலாம். ஸ்கின்னில் ட்ரை ஆகிரும், கலர் மாறி போயிடும். உதட்டெலாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வெடிப்பு மாதிரி ஏற்பட்டுரும். உதடு, இந்த ஃபிங்கர் டிப்ஸ்லாம் சின்ன சின்ன வெடிப்பு ஏற்பட்டுரும், ட்ரை ஸ்கின் ஏற்பட்டுரும். இது மாதிரி இருக்கும். தலையில் பொடுகு அதிகம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் வின்டரில் நிறைய பேர்த்துக்கு பொடுகு, டேண்ட்ரஃப் நிறையா வந்துட்டுருக்கும். இது வராமல் தடுக்கிறதுக்கு ரெகுலராக ஹெட் பாத் எடுத்துக்கணும், வீக்லி ஒன்ஸ் ஆயில் பாத் எடுத்துக்கணும். கீழே லோஷன்ஸு, மாய்ஸ்சரைசர் லோஷன்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, வெறும் தேங்காய் எண்ணெய் மார்னிங் நைட் போட்டாவே இந்த ஸ்கின் ப்ராப்ளம் வர குறைஞ்சிரும். அடுத்ததாக மோஸ்ட் காமனாக நான் பார்க்குறது ஸ்டமக் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான். இந்த வின்டர் டைமில் முடிஞ்சாலும் வெளியே போய் உணவு விடுதி சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபெக்ஷன் ரொம்ப காமனாக வர்றது வெளியே ஹோட்டல் சாப்பிட்றதுனால தான். அதுக்கு டயரியா வரலாம், டிசென்ட்ரி வரலாம், ஈவன் காலரா வரலாம், டைஃபாய்டு வரலாம். முடிஞ்ச அளவுக்கு வெளியே சாப்பிடாம வீட்லேயே சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வீட்டில் சாப்பிட்றத விட முடிஞ்ச அளவுக்கு சூடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹாட் வாட்டர் தான் குடிக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த வெளியே சாப்பிட்றதுனால நிறைய இன்ஃபெக்ஷன் தான் வரும். ஃபுட் பாய்சனோட வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. வீட்டில் சாப்பிட்டா ஒரு பிரச்சனையும் வராது. அடுத்ததாக நான் பார்க்குறது ஜாயிண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். வயசான காலத்தில் இந்த வின்டர் டைமில் உடம்பெல்லாம் ஸ்டிஃப் ஆகி ஜாயிண்ட்டில் இறுகிடும். ஸோ கொஞ்சம் நடந்தாலும் ஜாயிண்ட் பெயின் வரும், ஜாயிண்ட் ஸ்டிஃப் ஆகிரும். இல்லை மேக்ஸிமம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், ஃபிசியோதெரபி பண்ணிக்கணும். முக்கியமாக ஸ்ட்ரோக் உள்ளவங்களுக்கு, பார்க்கின் டிசீஸ் உள்ளவங்களுக்கு, மற்ற ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஆர் தோஸ் ஆர் லையிங் டவுன் ஃபார் லாங்கர் பீரியட் அவங்க ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ஸ்டிஃப்னஸ் வராமல் தடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்க்குறது செஸ்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். ஈஸியாக நம்மளுக்கு வயசானவங்களுக்கு செஸ்ட் இன்ஃபெக்ஷன் வந்துடும். முக்கியமாக நிமோனியா வரது வாய்ப்பு இருக்குது, ஃப்ளூ வர வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணால் மேக்ஸிமம் எல்டர்லி பீப்புள் பெட்டர் நாட் டு கோ அவுட் ஃபார் மீட்டிங். முக்கியமான மீட்டிங் நம்ம நிறைய வெளியே கூட்டமும் நெருங்குற இடத்துக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. அப்படி போகிறதா கூட கம்பளி மாதிரி போட்டுட்டு, ஸ்வெட்டர் மாதிரி போட்டுட்டு போகிறது நல்லது. வீட்டுக்கு இந்த ஆஸ்மா உள்ளவங்களுக்கு இன்னுங்கள் எப்போ ரெடியாக கையில் வச்சுங்க. ஏன்னா எந்த நேரத்தில் அட்டாக் சொல்ல முடியாது. அது இன்னுங்களை ரெடி யூஸ் பண்ணிங்க. ப்ரிவென்டிவாக நிமோனியா வர வாய்ப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் ஒரு லைஃப் லாங்காக அட்லீஸ்ட் ஒரு இன்ஜெக்ஷனாவது நிமோனியா இன்ஜெக்ஷன் போட்டுக்க நல்லது. செகண்ட் இன்ஜெக்ஷன் சம்டைம்ஸ் செகண்ட் இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். இது போட்டு அந்த நிமோனியா சளிஜுரம் வராமல் தடுத்துக்கலாம். முக்கியமாக ஆஸ்மா உள்ளவங்களுக்கு, க்ரானிக் பிராங்கைட்டிஸ் உள்ளவங்களுக்கு, ஸ்மோக் பண்ணுறவங்களுக்கு எவ்ரி இயர் ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போட்டோன்னு இந்த டைமில் இது ரைட் டைம். நீங்கள் யாராவது போடாத கூட இந்த ஃப்ளூ இன்ஜெக்ஷன் போட்டுக்க நல்லது. இந்த வின்டர் டைமில் மலச்சிக்கல் வர வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஒன்று ஆக்டிவிட்டீஸ் ஒன்றும் இல்லாத ஒரு காரணம். அடுத்து தண்ணித்தாக நிறைய எடுக்காது. இது சம்மரில் தண்ணித்தாக நிறைய தண்ணி நிறைய குடிப்போம். ஆனால் குளிர்காலத்தில் தண்ணி நம்ம குடிக்க மாட்டோம். இதனால் ஃபுட் இன்டேக் குறையுது, தண்ணி குறையுது, அதனால் மலச்சிக்கல் வரும். இந்த மலச்சிக்கல் வராமல் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டுக்கணும், நிறைய தண்ணி நிறைய குடிக்கணும், ஒரு மினிமல் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். ஒரு டயட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் நிறைய முக்கியம். மாதுளம்பழம், கொய்யாப்பழம் இஸ் ஐடியல் ஃபார் வின்டர் சீசனில். மாதுளம்பழம், கொய்யாப்பழம் எடுத்துக்கணும். ஒரு நட்ஸில் பிஸ்தா, ஆல்மண்டு, இந்த மாதிரி நட்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு முடிஞ்சவரில் காஃபி டீ குறைச்சிட்டு சூப்பு, ஹாட்டாக சூப் சாப்பிட்டு உங்களுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். சூப் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வின்டருங்கிறது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைம். முடிஞ்சவரில் நம்ம ஹாட் வாட்டரு தான் குடிக்கணும். வெளியே ஹோட்டலில் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டில் சாப்பிட்றத எடுத்துக்கிட்டு அதோட இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நிமோனியா, ஃப்ளூ வேக்சினேஷன் போட்டுக்கணும். இந்த மாதிரி ப்ரிவென்டிவ் மெஷர் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக முதுமை காலத்தை நம்ம நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்து நல்லா அனுபவிக்க முடியும். இந்த ஆலோசனை தவறாமல் கடைப்பிடித்தால் முதுமையில் குளிர்காலத்தை நல்லபடியாக ஆரோக்கியமாக கழிக்க முடியும். பூங்காற்று நாளை நல்வாழ்விற்கான வழிகாட்டி.